வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் 24ஆம் தேதி ஐநா சபை ஒரு முக்கியமான தினமாக பின்பற்றி வருகிறது. மனித உரிமைகள் தொடர்பான ஒரு தினம். அதாவது உலக அளவில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உண்மைகளை கண்டறியும் தினம் என்று இந்த தினத்தை அவர்கள் அழைக்கிறார்கள். ஏன் இந்த தினம் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், 1980ஆம் வருடம் எல் சல்வடோர் நாட்டைச் சேர்ந்த ரொமாரியோ என்கிற ஒரு மதகுரு, ஒரு பாதிரியார், அவர் ஒரு மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடியவர். அப்படி போராடிய அவரை இதே மார்ச் 24ஆம் தேதி அவர் சர்ச்சில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற போது சிலர் கொலை செய்து விட்டார்கள். அவருடைய நினைவாக மனித உரிமைகள் தொடர்பான உண்மை கண்டறியும் தினமாக இந்த தினம் என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆஸ்கர் ரொமேரியோவுடைய நினைவு நாள் தான் இன்றைக்கு இந்த மனித உரிமை உண்மை கண்டறியும் தினம் என்கிற போது, இந்த உண்மைகள் எங்கே மறைக்கப்படுகின்றன, மனித உரிமைகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு மீறப்படுகின்றன என்பதை பற்றி சில அடிப்படையான புரிதல்கள் நமக்கு தேவை. அதாவது 1948ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட உலக மனித உரிமை சாசனம், கையெழுத்திடப்பட்ட உலக மனித உரிமை சாசனம் ஒரு மனிதருடைய வாழும் உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, தொழில் செய்யும் உரிமை போன்றவற்றை உத்தரவாதப்படுத்துகிறது. எவரும் எதன் பொருட்டும் இந்த உரிமைகளை பறிக்க முடியாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆனால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்படியான அந்த உரிமைகளை, தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த உரிமைகளை மீறி அதிகார அமைப்புகள் மனிதர்களை துன்புறுத்துகிற போது, சித்திரவதை செய்கிற போது, கொலை செய்கிற போது, அல்லது அவர்களுடைய அடிப்படையான சட்ட உரிமைகளை மறுக்கிற போது, அது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கவும், அதே போல் என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து உலகத்தின் முன் வைப்பதும், குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதும் தான் இந்த தினத்தினுடைய முக்கியமான நோக்கம். நிறைய ஒரு காவல்துறை அத்துமீறல்கள் இருக்கின்றன. சில தனிநபர் சாதிவாத மதவாத குழுக்கள் செய்யக்கூடிய வன்முறைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் கண்டறிவதற்கு உலக அளவில் பல்வேறு விதமான உண்மை கண்டறியும் குழுக்கள் பணியாற்றுகின்றன. அவர்கள் களத்திற்கு சென்று தரவுகளை திரட்டுகிறார்கள், குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள். வச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக கூட அப்படி மனித உரிமை அமைப்புகள் பெரும் போராட்டம் நடத்தி உண்மைகளை திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மறைக்கப்படும் உண்மைகளை தேடி யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தருவது தான் இந்த தினத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்படி இந்த பணியில் நிறைய பத்திரிகையாளர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சிந்தனையாளர்கள் என பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி மனித உரிமை நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய பலர் ஒன்றிய அரசினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீண்ட நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு சட்டபூர்வமான உரிமைகள் கூட, அடிப்படை உரிமைகள் கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் உண்மை கண்டறியும் குழுக்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அவர்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நீதியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து போய்விடுவார்கள். அந்த வகையில் அனைவருக்குமான நீதியை உறுதிப்படுத்துவதற்கு மறைக்கப்படும் உண்மைகளை, மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக மறைக்கப்படும் உண்மைகளை கண்டறிவது என்பது அது அரசாங்கத்தினுடைய கடமை, தனிநபர்களுடைய கடமை, இதுபோன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய கடமை. அப்படி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இந்த மனித உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னமும் கூட இது நல்லதா கெட்டதா என்று நம்மால் முடிவு செய்ய முடியவில்லை என்றால் அது வேறொன்றும் இல்லை, நம் கையில் இருக்கிற அந்த கைபேசி தான். மொபைல் ஃபோன் அல்லது செல்ஃபோன் என்று சொல்லுகிறோமே, இது நல்லதா கெட்டதா என்று கேளுங்கள். எல்லாவற்றிலும் எல்லாம் இரண்டும் கலந்துதான் கிடக்கும். இதில் மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய தீமைகளும் கலந்து கிடக்கிற ஒரு சிறிய பொருளாக இந்த கைபேசி இருக்கிறது. இந்த கைபேசி நல்லதா கெட்டதா என்பது பிறகு இருக்கட்டும். கைபேசி இல்லாமல் இனி வாழ முடியுமா முடியாதா என்று கேட்டால் அந்த கேள்வியே பலரை அச்சுறுத்தும் என்பதுதான் இன்றைய உலகில் உண்மை. இனிமேல் கைபேசி இல்லாமல்
நம்மால் ஒரு வாரம் 2 நாள் ஒரு நாள் கூட வாழ முடியுமா என்று தெரியவில்லை. எந்த துணையும் இல்லாமல் தெருவில் நடப்பது போல இருக்கிறது கைபேசியில் என்று சொன்னால், பலரை நாம் பார்க்கிறோம். தெருக்களில் பேசிக்கொண்டே நடக்கிறார்கள். வண்டி ஓட்டுகிற போது கூட சிலர் இப்படி கழுத்தை சாய்த்து கழுத்துக்கும் தோளுக்கும் இடையில் கைபேசியை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுகிறார்கள். அது அவர்களுக்கும் பிறருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அதனை பிரியவே முடியாமல் வீட்டில் கணவன் மனைவியை பிரிந்து விடலாம், பிள்ளைகளை பிரிந்து விடலாம், நண்பர்களை பிரிந்து விடலாம். கைபேசியை விட்டு இனி பிரியவே முடியாது என்கிற அளவுக்கு அதை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது அதற்குள் சிக்கி கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வி எடுகிறது. அவ்வளவு பெரிய தேவையாக, அவ்வளவு பெரிய நெருக்கமாக கைபேசிகள் வந்திருக்கின்றன. இது ஒன்று. இந்த கைபேசிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் ஓரளவுக்கு நாம் மீளலாம். இது கேட்கிறவர்களுக்கு மட்டுமில்லை, சொல்கிற எனக்கும் உட்பட எல்லோருக்கும் பொருந்துகிற செய்தி. அவற்றை எப்படி பயன்படுத்துவது? சில நேரங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கைபேசியில் செய்தி பரிமாற்றங்கள் தானே தவிர தொடர்ந்து அரை மணி நேரம் கைபேசிகளில் பேசிக்கொண்டே இருப்பது இருவரின் நேரத்தையும் அது வீணாக்கிவிடும் என்பதை தாண்டி தொடர்ந்து அந்த அலைகள் நமக்குள் பாய்ந்து கொண்டே இருப்பதும் அவ்வளவு நல்லதில்லை. தூங்கும்போது தலைக்கு அருகில் வைத்து கொள்ளாதீர்கள், பொதுவாக இதயத்துக்கு அருகில் வைத்து கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லோரும் அந்த கைபேசிகளை அருகிலோ கொஞ்சம் அருகிலோ வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இரண்டாவதாக, அந்த கைபேசிகளில் நாம் பேசுகிற நேரத்தை விட பார்க்கிற நேரம் கூடுதலாக இருக்கிறது. அதை படிக்கிற என்று சொல்ல முடியாது. இயல்பாக நான் சொல்லுவது உண்டு. எங்கள் தலைமுறையில் நான் இளையவனாக இருக்கிற போது புத்தகங்களை இப்படித்தான் படித்தோம். இப்போதெல்லாம் பிள்ளைகள் இப்படித்தான் படிக்கிறார்கள். இப்படி படிக்கிறார்கள் என்று சொல்லுகிற போதே அத்தனை விரைவாய் படித்து விட முடியாது. இப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லலாம். தொலைபேசியில் ஒரு கட்டுரை வருகிறது அல்லது ஒரு காணொளி காட்சி வருகிறது. எவ்வளவு நேரம் அதை சராசரியாக பிள்ளைகள் பார்க்கிறார்கள்? ஜென்சி என்று சொல்லுகிற 25 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு நேரம் பார்க்கிறார்கள் அல்லது எவ்வளவு நேரம் கேட்கிறார்கள் என்றால், அந்த நேரம் மிக மிக குறைந்து 2 நிமிடத்துக்கு மேல் யாரும் பார்ப்பதில்லை, 1 நிமிடத்திற்கு மேல் யாரும் பார்ப்பதில்லை என்பதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 13லிருந்து 15 நொடிகள் தான், 15 செகண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். 15 நொடிகள் தான் பார்க்கிறார்கள். அதற்கு மேல் பொறுமை இல்லை என்று சொன்னால் ஒரு 10-15 நொடிகளில் என்ன சொல்லிவிட முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம் என்றாலும் இவ்வளவு விரைந்து ஓடுவது யாருக்கும் நல்லதில்லை. எங்கும் நின்று நிதானமாக எதையும் உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அச்சு ஊடகத்திலே இருந்து திரை ஊடகத்திற்கு நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்துவிட்டார்கள். நமக்கெல்லாம் புத்தகம் பார்த்து படிக்கிற போது இருக்கிற நிறைவு இந்த திரைகளில் படிக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லுகிற திரைகளில் வருவதில்லை. திரைகளில் எல்லோரும் படிக்கிறோம், எல்லோருக்கும் அது தேவையாக இருக்கிறது. ஆனாலும் அது அச்சு ஊடகத்திற்கு மாற்றாகாது என்றுதான் என் வயது ஒத்தவர்கள் கருதுகிறோம். இப்படி அச்சு ஊடகத்தை விட்டு திரை ஊடகத்திற்கு வந்ததற்கு பிறகு மிகச்சில நொடிகள் மட்டுமே படிப்பது என்றால் படிப்பதில்லை என்பதுதான் ஏறத்தாழ அதனுடைய பொருளாக வருகிறது. கைபேசிகளை பயன்படுத்த வேண்டும். அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் புறந்தள்ள முடியாது. ஆனாலும் அதனை அளவாகவும் அதனை தாண்டி அச்சு ஊடகங்களிலும் படிக்கிற பழக்கத்தையும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல் தான் இந்த பதிவு. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது.
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம், அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூரம் $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய் கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பல விதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல்,
அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.